ஹாய், தன்னுடைய வாழ்நாள் சம்பாத்தியத்தை வச்சு ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூப்பர் ஒரு வீடை கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூமோடு கூடிய ஒரு அழகான ஒரு பட்ஜெட் வீடு. அந்த வீட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போவோம். சின்ன சின்ன பட்ஜெட் வீடுகளை விரும்புகிற எல்லாரையும் என்னோடய சேனலில் வரவேற்கிறேன். குறைஞ்ச செலவில் கிராமப்புறங்கள்லையும் சரி நகரங்கள்லையும் சரி கட்டி முடிக்கக்கூடிய ஒரு சூப்பர் பிளான் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். வெறும் 7 லட்சம் ரூபாய்க்கு கட்டி முடிக்கப்பட்ட திரு ஜோயின்னு சொல்லக்கூடியவரோட ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய இந்த வீடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான பிளான் தான் இந்த வீட்டுக்கு. தமிழ்நாட்டில் புதிய பட்ஜெட் வீடுகளுக்கு எலிவேஷன் தான் இந்த வீட்டுக்கு இருக்குது. முன்னால் ஒரு சின்ன சிட் அவுட்டும் ஒரு போர்ச்சும் வச்சுருக்காங்க. இந்த போர்ச்சு தேவையில்லைன்னா ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் கூட இந்த வீட்டில் நம்ம ரெடி பண்ணலாம். முன்னால் இருக்கக்கூடிய இந்த 2 பில்லரும் ரொம்பவும் செலவு குறைஞ்ச கிளாடிங் டைல்ஸ் பதிச்சு அதை அழகுபடுத்தியிருக்காங்க. இது மட்டும்தான் இந்த வீட்டில் ஆக மொத்தத்தில் உள்ள ஒரு ஆடம்பரம். இந்த வீடு கடற்கரை சைடில் இருக்கிறதுனால ஃபவுண்டேஷனை கொஞ்சம் வசதி தான் போட்டிருக்காங்க. 2 பெட்ரூம் ஸ்பேஸும் ஒரு லிவிங் ரூமும் ஒரு கிச்சனும் தான் இந்த வீட்டில் இருக்குது. திரு அம்பானின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த வீட்டுக்கான பிளானை வரைச்சதும் அப்புறம் அந்த வீடை கட்டி முடித்ததும் எல்லாமே. கொஞ்சம் பெரிய சிட் அவுட்டு தான் இது. ஐவரி கலரில் உள்ள மார்போனைட் போட்டு சுத்தப்படுத்தியிருக்காங்க. திரு ஜோயின்னு சொல்லக்கூடிய மீன் வியாபாரம் செய்யக்கூடியவங்களோட வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் இது. அவருடைய பழைய காலங்களில் பழைய வீட்டில் தண்ணி எப்பவும் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த வீட்டை கொஞ்சம் வசதி கட்டியிருக்காங்க. 4 சவுட்டுப்படிகள் ஏறி தான் வீட்டுக்குள்ளால் போக முடியும். அல்பீஸ் மரத்தில் தான் தலைவாசல் போட்டிருக்காங்க. இப்படி தான் வரவேற்பறையை செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு அழகான வீடு. இவ்வளவு சின்ன அமௌண்ட் ஒதுக்கி கட்டக்கூடிய வீடுகள் பார்க்கக்கூடிய உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். டிவி பார்க்குறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நல்ல வசதியான ஒரு வரவேற்பறை தான். நல்ல காற்றும் வெளிச்சமும் நல்ல விசாலமும் உண்டு இந்த ரூமுக்கு. இந்த ஜன்னல்கள் காங்கிரீட்டால் செய்யப்பட்டது தான். ஒரு ஃப்ரெஞ்சு விண்டோ வீட்டுக்கு முன்னாலேயும் போட்டிருக்காங்க. ஹாலோட வலது பக்கத்தில் 2 பெட்ரூமும் பேக் சைடில் ஒரு கிச்சனும் வச்சுருக்காங்க. ஒரு ரூமை சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவோம். 100 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு உள்ள ஒரு ஐடியல் பெட் ஸ்பேஸ் தான் இது. சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒன்று பாருங்கள். இப்படிப்பட்ட வீடுகளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் வருது. கஷ்டப்பாடுகளுக்கு இடையிலையும் மனிதர்கள் எவ்வளவு நுணுக்கமாக அவங்களுடைய வாசஸ்தலங்களை கட்டி முடிக்கிறாங்கன்னு பாருங்கள். 2 பாலியில் 2 விண்டோ இந்த ரூமுக்கு போட்டிருக்கிறாங்க. கடற்காற்றை அப்படியே உள்ளே கொண்டு வர்றதுக்கு. இனி 2வது பெட்ரூமை பார்க்க போவோம். பல வருஷங்களாட்டு ஓலை ஷெட்டில் இருந்து மழை பெய்தா ஒழுகக்கூடிய அந்த கண்டிஷனில் இருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீட்டில் அழகும் ஸ்ட்ராங்கும் நிறைஞ்ச ஒரு வீட்டில் வந்தது மனசுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியை தருது. 2 ரூம்கள்லேயும் ஸ்டோரேஜுக்காக ஸ்லாப்பு வச்சுருக்காங்க. இங்கே இருந்து இனி நம்ம கிச்சனை பார்க்க போவோம். ஹாலுக்கு பேக்கில் ஒதுங்கி நிற்கிற மாரி ஒரு அழகான அடிப்பொலி கிச்சன். கபோர்டுகள் எதுவுமே இல்லாட்டாலும் முழு திருப்தி இதில் வருது. இடை சைடு 2 பாலி ஜன்னலும் பேக்கில் போகிறதுக்கு ஒரு டோரும் போட்டிருக்கிறாங்க. இங்கே 2 பேர் இருக்காங்க நம்மளை கூட பேசுகிறதுக்கு.
அதை பார்ப்போம். அவங்க മലയാളത്തിൽ தான் பேசுவாங்க. ജോയി, എൻ്റെ പേര് ജോയി എന്നാണ്. എൻ്റെ ഭാര്യയാണ് ഈ ഇരിക്കുന്നത്. ഞങ്ങൾക്ക് വീടൊന്നുമില്ല, ഞാൻ വീട് പഴയതായിരുന്നു. അപ്പോൾ സർക്കാരിൽ നിന്ന് ലൈഫ് പദ്ധതിയുടെ 4 ലക്ഷം കിട്ടി അങ്ങനെ വെച്ച വീടാണ്. എൻ്റെ ഭാര്യയാണ് ഈ ഇരിക്കുന്നത്. അപ്പോൾ ഈ വീടിന് 7 ലക്ഷം രൂപ ആയി. അപ്പോൾ ചെറിയ വീട്, നമുക്ക് സാധാരണക്കാർക്ക് നല്ല പറ്റിയ ഒരു വീടാണ്. പറ്റാനുള്ള പിന്നെ അനിയൻ തന്നെയാണ് ഒരു വിനീഷ് എന്ന് പറയുന്ന പേര്, പുള്ളിയാണ് ഈ വീട് വെച്ചത്. இந்த ஜோய் அண்ணனை போல் சின்ன வீடுகள் கட்டி வசிக்கக்கூடிய நிறைய பேர் உண்டு நம்ம இடையில. உங்களுக்கு வீடு இல்லைன்னா ஒரு வீட்டுக்காக முயற்சி பண்ணுங்க. உங்களோட முயற்சி கண்டிப்பாக ஒரு நாள் பலம் தரும். இந்த வீடும் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.